திரிஷா சங்கீதா விஷயத்தில் சில பெண்கள் அவருக்கு நாங்கள் மனைவியாக இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. இந்த சொல்லுகிற பெண்கள்லாம் வேறொருவனுடைய மனைவி. அவ கண்டிப்பாக ஒரு குடும்ப குத்துவிளக்காக இருக்க முடியாது. அவள் ஒரு விபச்சாரியாகத்தான் இருக்க முடியும். இழிவுபடுத்தாதீங்கிற நோக்கத்தில் தான் சொல்கிறாங்க. அதுக்கு விபச்சாரின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? உங்கள் மனைவியோ என் மனைவியோ விஜய்க்கு மனைவியாக இருப்பதாக ஒத்துக்கொண்டால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? சைலண்ட் ஆகுறீங்க, கட் பண்ணாமல் போடுங்கப்பா. ஏங்க சைலண்ட் ஆகுறீங்க? ஏன் சைலண்ட் ஆகுறீங்க? அடுத்து உனக்கு வந்தா அதுக்கு பேரு தக்காளி சட்னி. இருக்க சார். யாருடைய மனைவியா நான் விஜய்க்கு மனைவியா இருக்கிறேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய குற்றம். இனத்தினுடைய இழிவு. காரி துப்புவான், தமிழனை உமிழ்ந்து துப்புவான். ஏன் அவங்க பொண்டாட்டியில விஜய்க்கு பொண்டாட்டியான்னு கேட்பான். கேட்பான நான் விஜய்கிட்ட போயிட்டு வர்றேன் அப்படின்னா அவ விபச்சாரி தான். 100 தடவை விபச்சாரி. வழக்க என் மேல போடியா, நான் வர கோர்ட்டுக்கு. பொன்ராஜ் சொன்னது 100% சரியானது. இதோடு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். யாரும் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். தேர்தல் நெருங்கிட்டாலும் சீட்டு யார் யாருக்கலாம் அப்படின்றது ஒதுக்குனாலும் இன்னும் எந்தெந்த தொகுதி யார் யாருக்கு அப்படின்றது இன்னும் முடிவாகாமல் இருக்குது. திமுகவில் இன்றைக்கு வெளியாகும் அப்படின்ற செய்திகள் சொல்கிறாங்க. அதிமுகலையும் இதெல்லாம் நடந்தாலும் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி எத்தனை எண்ணிக்கை அப்படி முடிவானாலும் இந்த தொகுதிகளுக்குள்ள பல்வேறு குழப்பங்கள் கூட்டணி கட்சிக்குள்ள வந்ததாக பார்க்குறோம். விசிகாக்குள்ளே வந்ததெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ இன்னமும் திமுக கூட்டணிக்குள்ள இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள எந்தெந்த இடத்துல யார் யார் போட்டிடுறது அப்படின்றதுல பெரிய இழுபறி நீடிக்கிறதாகவும் அதனால வெளியில் சொல்கிறதுல இன்னும் பெரிய சிக்கல் இருக்கிறதாகவும் பார்க்கப்படுது. என்ன நடக்குது திமுக கூட்டணிக்கு? பிரேமலதா ஒரு 10 தொகுதியை முடிவு செய்து விட்டு அறிவாலயம் வருகிறார். இந்த 10 தொகுதி எங்களுக்கு எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் இந்த தொகுதியை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும். இதுதான் கூட்டணி தர்மம். இதை தாண்டி நீங்க இந்த தொகுதியை மாற்றினால் அந்த தொகுதி எங்களுக்கு ஏற்புடையது அல்ல. இந்த 10 தொகுதியை கொடுத்தால் நாங்கள் வெற்றி பெற்று உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம். தொகுதி மாற்றினால் அங்கே போட்டி கடுமையாக இருக்கும். எங்களால் வெற்றி பெற முடியாது. நீங்கள் 10 சீட்டு கொடுத்த பிறகும் இந்த 10 சீட்டும் திமுகவுக்கு ஆதரவாக திமுக எடுக்கக்கூடிய தீர்மானங்களில் எங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த விதமான நிபந்தனையின்றி ஆதரவு தெரிவிப்பார்கள். இவர்களை நீங்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினராகவே பாவித்துக் கொள்ளலாம். இப்படி ஒரு பட்டியலை கொடுத்த பிறகு திமுக தலைமை அதிர்ச்சி அடைகிறது. இல்லை, அது வாய்ப்பே இல்லை. விசிகாவுக்கு ஒதுக்க வேண்டியிருக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு ஒதுக்க வேண்டியிருக்கு, காங்கிரஸுக்கு ஒதுக்க வேண்டியிருக்கு, இத்தனை கூட்டணி கட்சிகளுக்கும் ஒதுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் பாதுகாப்பான தொகுதிகளாக ஒதுக்க வேண்டியிருக்கு. அதனால் தொகுதி ஒதுக்கிற அந்த முடிவை அந்த தலைமையை திமுகவிடம் விட்டுவிடுங்கள். நீங்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதியை ஒதுக்குவது எங்கள் வேலை, வெற்றி பெற வைப்பதும் எங்கள் வேலை. நாங்கள் அது எங்களுடைய ஃபார்முலா. இதை பிரேமலதா ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீங்கள் எங்களுக்கு 10 தொகுதி அவர்கள் கடந்த காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விருத்தாச்சலம், ரிஷிவந்தியம், இப்படி வன்னியர் வாக்குகள் அதிகமாக உள்ள, நாயுடு வாக்குகள் அதிகமாக உள்ள பகுதிகளில் கேட்ட பிறகு கண்டிப்பாக ஒதுக்க முடியாதுன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. இதை பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு இதிலிருந்து நான் விலகி கொள்ளுகிறேன். நான் எங்கள் கட்சி தலைமைக்கு தான் விசுவாசமாக இருக்க முடியும். நீங்கள் சொல்லுவதையெல்லாம் நான் கட்சி தலைமைக்கு சொல்ல முடியுமே தவிர, கட்சி தலைமை என்ன முடிவு செய்கிறதோ அதை உங்களிடம் சொல்ல முடியுமே தவிர கட்சிக்கு நான் கட்டளையிட முடியாது. நான் இப்போ 10 சீட்டை உங்களுக்கு வாங்கி கொடுத்ததன் மூலம் என்னை தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து ஒரு தனித்து பார்க்கக்கூடிய, அதாவது நாயுடு சமூகம் அரசியல் செய்கிறார் ஏவா வேலு என்று எனக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. நான் விலகி கொள்கிறேன்னு டிஆர் பாலு பொறுப்பை கொடுத்துட்டாங்க. டிஆர் பாலு அப்படிலாம் கொடுக்க முடியாதுமா. நாங்கள் 13 கட்சிக்கு கூட்டணி இருக்குது. 13 கட்சி அவங்கவுங்க ஒரு லிஸ்ட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா
அப்போ நாங்கள் எங்கே நிற்கிறது? எப்படி ஆட்சி அமைப்பது? எங்களுடைய அமைச்சர்கள் எல்லாம் மீண்டும் அமைச்சராகணும், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சட்டமன்றம் ஆகணும். அதனால் வாய்ப்பே இல்லை. நீங்கள் கராராக சொன்ன பிறகு நான் கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன். தன்னுடைய தம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகச் சொல்லுகிறேன், ரிசைன் பண்ணுறார். இப்படி அடுத்த அதிரடி குண்டு போட்ட பிறகு முதலமைச்சருக்கு இந்த தகவல் போன பிறகு முதலமைச்சர் படு அப்செட். அந்த அம்மா இந்த பட்டியலை கொடுத்துட்டு அந்த அம்மா கிளம்பி போயிடுச்சு. விருப்பம்னா கூப்பிடுங்க, இல்லைன்னா கூட்டிலிருந்து முறித்து கொள்ளுகிறேன். என்னுடைய தம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வது உங்களிடம் கடிதம் கொடுப்பதா, சபாநாயகரம் கொடுப்பதா என்று நீங்களே சொல்லுங்க, நான் கொடுத்துட்டு போயிடுறேன். இப்படி கூட்டணி ஆரம்பிப்பதற்கு முன்பு, தேர்தல் நடத்துவதற்கு முன்பு, தேர்தல் முடிவு செய்வதற்கு முன்பே இப்படி ஒரு கலாட்டா அறிவாலயத்தில். இதை விசிக பார்த்து கொண்டு இருக்கிறது, கம்யூனிஸ்ட் பார்த்து கொண்டு இருக்கிறது, சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் பார்த்து கொண்டு இருக்கிறது. அப்போ இவர்கள் கேட்குற 10 தேர்வான சீட்டை அவரிடம் கொடுத்து விட்டால் காங்கிரஸ் அடம் பிடிக்கும், கம்யூனிஸ்டுக்கு அடம் பிடிப்பார்கள், விசிக அடம் பிடிப்பார்கள். அப்போது மிஞ்சியதை திமுக எடுத்துக்கொண்டு வெற்றி பெற முடியாது. இப்படி ஒரு சிக்கலை தோற்றுவித்திருக்கிறது. எஸ்டிபிஐ முபாரக் நன்னிலம் தொகுதியில் நீங்கள் போட்டியிடணும். திமுக தலைமை கட்டளையிட்ட பிறகு 15,000 முஸ்லீம் வாக்கு தான் எனக்கு விழுகும். நான் டெபாசிட் கூட வாங்க முடியாது. கூத்தாநல்லூர் போன்ற முஸ்லீம்கள் அடர்ந்து வாழுகிற பகுதி, திருநெல்வேலி போன்ற எனக்கு பாதுகாப்பான தொகுதியை கொடுத்தால் நான் சட்டசபையில் வர முடியும். நீங்கள் நன்னிலம் காமராஜ் ஓட்டுக்கு 5,000 கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கார். அங்கு நான் டெபாசிட்டை இழப்பதற்கு எதுக்கு கூட சீட்டு வாங்கணும்? சீட்டை மறுபடியும் கூட ஒப்படைக்கிறேன். யார்? எஸ்டிபிஐ முபாரக். இப்போ காதர் மைதீன் என்ன சொல்கிறாரு? எங்களுக்கு குறைந்தபட்சம் 5 சீட்டு வேணும், இல்லை என்றால் கூட்டணியை நான் முறித்து கொடுக்குறேன். எங்களுக்கு முஸ்லீம்கள் அடர்ந்து வாழுகிற பகுதியில் தான் எங்களுக்கு வேலூர், ஆம்பூர் போன்ற தொகுதிகளில் கொடுத்தால் மட்டும் நான் வெற்றி பெற முடியும். இப்போ முஸ்லீம்கள் இல்லாத பகுதியில் கொடுத்தீங்கன்னா முஸ்லீமுக்கு அங்கே என்ன வேலை? இப்படி காதர் மைதீனும் கழக மைதீனும் ஆயிட்டார். இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேரையும் சமாதானப்படுத்தக்கூடிய வேலையை டிஆர் பாலுவிடம் கொடுத்துருக்கிறார்கள். மொரட்டு மனிதரான டிஆர் பாலு கூட்டணி இதான் நாங்கள் கொடுக்குற பட்டியல் தான், ஏற்றுக்கொண்டால் தொடருங்கள் கூட்டணியில், இல்லைன்னா கூட்டணி விட்டு வெளியேறுங்கள், நாங்கள் பார்த்துக்கிறோம். சோழா நிற்கிற எடப்பாடியை போல 167 சீட் நிற்கிறார். எங்களுக்கு பின்னாடி அரசியலுக்கு வந்தவர், எங்களுக்கு பின்னாடி முதலமைச்சர் நாற்காலிக்கு போனவர், அவருக்கு இருக்கிற தைரியம் எங்களுக்கும் இருக்கு. நாங்களும் கூட்டணியே வேண்டாம், யாரும் வேண்டாம், நாங்கள் நிற்கிறோம். பிரேமலாதாவிடம் கடுமை காட்டி இருக்கிறார், எஸ்டிபிஐ முபாரக்கிடம் கடுமை காட்டி இருக்கிறார். இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போகிற அத்தனை தலைவர்களிடையும் டிஆர் பாலு தான் பேசுவார், எடுத்தெறிந்து பேசுவார், தூக்கி வீசி பேசுவார். இப்போ டிஆர் பாலு தான் கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தையினுடைய தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இது தேர்தல் வரை எப்படி இந்த கூட்டணி இறுதி முடிவாகும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. சரிங்க, இப்போ இன்னொரு திமுக கூட்டணி இன்னொரு கட்சினா பெரிய கட்சி அப்படின்னு பார்க்கணும்னா காங்கிரஸ் தொகுதி உடன்பாடுகளில் எவ்வளோ சிக்கல் நடந்தது, எவ்வளோ பெரிய இழுபறி நடந்ததை பார்க்குறோம். காங்கிரஸ்க்கு எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறதுல இன்னும் இழுபறி இருக்கிறத பார்க்குறோம். முதலமைச்சர் ராகுல் காந்தி மீதே ஒரு அதிருப்தி இருக்கிறதெல்லாம் செய்திகள் போடுறாங்க. திமுக காங்கிரஸ்குள்ளே என்ன நடக்குது? இப்போ ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன்ட்டார். வாய்ப்பே இல்லை. எனக்கு இந்த கூட்டணி திருப்தி இல்லை, இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, பிஜேபியோடு கள்ள உரு வைத்திருக்கிற கூட்டணி. பிஜேபி 5 ஆண்டு காலம் இவருக்கு மீது ஏன் வழக்கே போடலை? பிஜேபி தலைமைக்கு இவர்கள் பெரும் தொகை கொடுத்து தங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் எப்படி காங்கிரஸ் கூட்டணியாக ஏற்றுக்கொள்ள முடியும்? ராகுல் காந்திக்கு அதிருப்தி, நான் பிரச்சாரத்துக்கு வள்ளின்ட்டேன். அப்போ 28 தொகுதிகளில் 14 தொகுதி நீங்கள் காங்கிரஸ் கட்டு காசே வாங்காது, டெபாசிட், அதுக்கு பேர் கட்டு காசு. இந்த 14 தொகுதியில் குறிப்பாக திருவாடானை போன்ற தொகுதிகள்லாம் அந்த வேட்பாளர் கரு மாணிக்கம் திருவாடானைக்கே வருஷத்துக்கு ஒருக்கா தான் போவார். அவர் குடியிருப்பது சென்னையில். அவங்க அப்பா ராமசாமி எம்எல்ஏ, அவங்க தாத்தா கரியமாணிக்கம் அம்பலம் எம்எல்ஏ. இப்படி
50 ஆண்டு காலமாக அந்த தொகுதி பாழடைந்து கிடக்கு. சென்னவன்னு ஒரு அமைச்சர் இருந்தார் அதிமுக, இப்போ திமுகவில் இருக்கார். அவரு அந்த ஊர் மருத்துவமனை, தொண்டி மருத்துவமனையை 5 லட்சம் ரூபா வாங்கிட்டு மருத்துவமனையை அதாவது தரம் இறக்கி அதை ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்றி ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டு காலமாச்சு. 40 ஆண்டு காலமாக அங்கே இருக்கக்கூடிய தொண்டி நம்புதாலே இந்த கரையோர மீனவ மக்கள், முஸ்லீம் மக்கள், அத்தனை பேரும் தலித் மக்கள் எல்லாம் அதை ஆரம்ப சுகாதார நிலையத்தை மருத்துவமனையாக தரம் உயர்த்துங்கள். 40 ஆண்டு காலமாக மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் இறக்கப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 50 கிலோமீட்டர் ராமநாதபுரம் டு அதிராம்பட்டினம் ஈசிஆரில் அது ஒன்று தான் மருத்துவமனை. அதுவும் என்னவா இருக்குது, ஆரம்ப சுகாதார நிலையம். அந்த சென்னை இப்போ எங்கே இருக்காரு, திமுகவில் இருக்கார். இப்படி பல பிரச்சனை. அங்கே அந்த கரிய மாணிக்கம் கருமாணிக்கம் தொகுதிக்கே போல அங்கே அவர் டெபாசிட் வாங்குவதே சிரமம். இப்படி தான் இருக்குது காங்கிரஸ் உடைய நிலைமை. 14 தொகுதிகளில் காங்கிரஸ் டெபாசிட்டு வாங்காது. இப்படி யார் அறிக்கை கொடுக்குறா? காங்கிரஸ்காரன் காங்கிரஸுக்கு அறிக்கை கொடுக்குறான். இதுதான். அப்போது காங்கிரஸ் கூட்டணி, திமுக கூட்டணி நீங்கள் கலகலத்து போயிருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதே போல தான். இப்போ காங்கிரஸ் கூட்டணி சொல்கிறீங்க, இப்போ அதிமுகக்குள்ளேயும் இப்போ நம்ம நேத்தியே பேசியிருந்தோம், பாஜகவுக்கு வெல்லவே முடியாத இடத்துல எடப்பாடி ஆரம்பத்திலே வச்சு செஞ்சிட்டாரு அப்படின்னு கூட சொன்னீங்க. இப்போது பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகளில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை மாற்றி எடப்பாடிகிட்ட கேட்க போகிறதா சொல்கிறாங்க. அப்படி கேட்க வாய்ப்பு இருக்கா? எடப்பாடி மாற்றி கொடுப்பாரா? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். நீங்கள் ஒரு திருக்குமரன்னு ஒரு கான்ட்ராக்டர், அவர் தான் தமிழ்நாடு பிடபிள்யூ ஹைவேஸ் ஒட்டுமொத்த ஒப்பந்தக்காரர்களுடைய மாநில தலைவர். எடப்பாடிக்கு நெருங்கிய நண்பர். அவர் தான் வேட்பாளர்களையே போடுகிறவர். உதாரணத்துக்கு நீங்கள் யோகநாதன் ஒருத்தரை போட்டிருக்காங்க எங்க முசிறிக்கு. இவர் யாருன்னா, இது யாருடைய வேட்பாளர்? இந்த வேட்பாளர் திருக்குமரனுடைய வேட்பாளர், கான்ட்ராக்டருடைய வேட்பாளர். எடப்பாடிக்கு 50 கோடி 100 கோடி 25 கோடி வேணும்னா மொத்தமாக கொண்டு கொடுக்குறாள் அவர் தான். அப்போ எடப்பாடி அப்போ அவர் நல்ல வேட்பாளரை தேர்வு செய்து கொடு, செலவு பண்ணுறவனை. அதிமுக லட்சணத்தை பாருங்க. அப்போ இந்த பச்சை மலையில் சந்தன மரம், ஜவ்வாது மரம் கடத்தி வித்துட்டு இருந்த கட்டை ராஜேந்திர சிஷியன்தான் இப்போ வேட்பாளர் யோகநாதன். அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் 1 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்கார். இவர்கிட்ட 5 கோடி வாங்கிட்டு எடப்பாடிகிட்ட சொல்லி வேட்பாளரை போட்டார். இப்போ இது தெரிந்து போன பிறகு திருக்குமரனை எடப்பாடி கூப்பிட்டு லெஃப்ட் ரைட்டில் நீ ஏமாற்றி பல வேட்டை சீட்டு வாங்கி தரேன்னு பல கோடி பணம் வாங்கிட்டேன். நேருவுடைய உள்ளாட்சி துறையில் இவர் தான் இப்போ கான்ட்ராக்டர். இவர் திமுக ஆட்சி காலத்திலேயே இவரை இந்த ஒப்பந்தக்காரரை பிளாக் லிஸ்ட்டில், அதிமுக ஆட்சி காலத்திலையும் பிளாக் லிஸ்ட். அப்போ எவ்வளவு மோசடிகளை செய்யக்கூடிய நபர். இந்த நபர் தான் நேருவுக்கு எதிராக அமமுகவை போட வைத்தது, எடப்பாடியிடம் சொல்லி போட வைத்ததே யாருன்னா இந்த திருக்குமரன் தான். அப்போ திருக்குமரன் செல்வாக்கை பார்த்துங்க. திருக்குமரன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மருதராஜன் எக்ஸ்-எம்பியாக இருந்தார் ஏடிஎம்கேல. அவர்கிட்ட 5 கோடி ரூபா வாங்கிட்டு மணச்சநல்லூருக்கு அவர் தான் வேட்பாளர். இப்படி அதிமுக திமுக 2 பேருமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் வேட்பாளரை போடுறாங்க. காரணம், நேருக்கு எந்த இடையூறு வந்து விடக்கூடாதுன்னு திருக்குமரன் நினைக்கிறாரு, எடப்பாடியும் நினைக்கிறார். காரணம், நேரு அதிமுக பெரும் தலைகளை எதிர்த்து வேட்பாளரை போடாமல் பார்த்து கொள்வார். யார் வழியா? வேலுமணி வழியா. மாவட்ட செயலாளர் கட்டி கொடுப்பா, எடப்பாடியை நான் பார்த்துக்கிறேன். யார் சொல்றது? நேரு சொல்றது. இப்போ திமுகவை சேர்ந்த SN டிஸ்டிலரிஸ் ஜெயமுருகன் எடப்பாடிகிட்ட ஒரு 50 சி எடுத்துகிட்டு போயிருக்காரு. எல்லா கட்சிக்கும் இந்த சாராய லாபி அனைத்து கட்சிகளுக்கும் கோடிகளை கொடுத்துட்ருக்காங்க, எல்லா கட்சிகளுக்குமே, கம்யூனிஸ்டுகளை தவிர. அப்போ எவ்வளோப்பா? 50, இன்னொரு 50 கூட. இந்த 50 வச்சு என்ன பண்ணுறது? அப்போது
லிக்கர் லாபி திமுகவுடைய சாராய முதலை ஜெயமுருகன். ம். ஜெயமுருகன் யாருக்கு பணம் கொடுக்குறாரு? ம். எடப்பாடிக்கு 100 கோடி கொடுக்குறாரு. ம். அப்போ அன்புமணிக்கு இப்படி அனைத்து கட்சிகளுக்கு அதுக்கு மேலே நம்ம புள்ளி விவரங்கள் சொல்ல விரும்பல. ம். திருக்குமரன் ஒரு கட்டட கான்ட்ராக்டர். ஒரு நாளைக்கு இப்போ காவிரி ஆற்று ஓரத்தில் 200 லாரி இந்த ரெடிமேடு காங்கிரீட் இருக்குல்ல அது தயார் பண்ணுறாரு. மணல் யார் கொடுக்குறா? நேரு கொடுக்குறாரு. ம். வேட்பாளர் எடப்பாடி யார் போடுறா? திருக்குமரன் போடுறாரு. இப்போ நேற்று எடப்பாடி கூப்பிட்டு லெஃப்ட் ரைட்டில் விரட்டி நீ உள்ளே வந்துடக்கூடாது, நீ என்னை ஏமாத்துற என் பேரை சொல்லி ஒரு 500 கோடி வசூல் பண்ணிட்டேன். ஆளுக்கு 5 கோடி 10 கோடினா ஒரு 500 கோடி வசூல் பண்ணிட்டேன். எனக்கு கொடுக்கல நீ. நீ நேருடைய நகராட்சி துறையில் தான் எல்லா கான்ட்ராக்டும் வேலையும் பண்ணுற. அதிமுக வேட்பாளரை போடுற. இப்படி ஒரே சண்டையும் சச்சரவும் குழி பறிப்போம் நாற்காலி பறிப்போம் இப்போ அங்கே ஓடிட்டு இருக்கு. அண்ணாமலை பெரிய அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறாராம். பாஜகவுக்கு கூடுதல் தொகுதி கொடுத்தது நல்ல விஷயமா இருந்தாலும் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளே இதில் இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறார் PL சந்தோஷ் கிட்ட. இப்போ அண்ணாமலையுடைய இந்த அதிருப்தி இவங்களை சீட்டு மாற்றி கேட்கறதுக்கு நகர்த்தி கொண்டு போகுமா? நயினார் நாகேந்திரன் எடப்பாடி கட்டுப்பாட்டில் இருக்கார். இதை பேச வேண்டியவர் யாரு? நயினார் சக்கரவர்த்தி கட்டுப்பாட்டில் ஜாலியாக இருக்கார். உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் டயடான்னு சந்தோஷமாக இருக்கார், உற்சாகமாக இருக்கார், குழுன்னு இருக்கார். அப்போ எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. யாருக்கிட்ட? நயினார்கிட்ட. நயினார் தானே மாநில தலைவர், அண்ணாமலை இல்லையே. அண்ணாமலையை தான் தூக்கி இமயமலைக்கு வீசிட்டாங்களே. அண்ணாமலை இப்போ இமயமலத்துக்கு அந்த பக்கம் போயிட்டார். ஆக எடப்பாடியினுடைய எல்லா ராஜதந்திரங்களும் வெற்றி பெற்று கொண்டே இருக்கு. எடப்பாடி எல்லா வகையிலும் ஜெயிக்கிறார். ஜான் பாண்டியனை கொண்டு போய் எங்கே போட்டிருக்காரு? ராஜபாளையத்தில் நாடார்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் சண்டை, முக்குளத்தோர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் சண்டை 50 வருஷமா. அப்போ அங்கே இருக்கிற முக்குளத்தோர் எப்படி ஜான் பாண்டியன் ஓட்டு போடுவாங்க? ராஜூஸ் எப்படி ஓட்டு போடுவாங்க? நாடார்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்போ ஜான் பாண்டியன் கதை தேர்தலுக்கு முன்பே முடிச்சு போச்சு. இப்படி தான் பல குழப்பங்களில் தான் அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் இந்த கூட்டணிக்குள்ள பணம் படைத்த பெரு முதலாளிகளுடைய லாபி பூந்து விளையாடு. இப்போ இன்னொரு சந்தேகம் என்ன எழுப்புறாங்க அப்படின்னா, இப்போ பெரம்பூரில் விஜய் போட்டியிட போகிறாரு அப்படின்றது உதேசப்பட்டியல் வந்துச்சு. நாளைக்கு தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்னு வைங்க. இப்போ என்னென்னா அதிமுக வந்து விஜய் எதிர்க்குது இப்போ தேர்தல் களத்தில் பார்க்கும்போது. அப்படின்னு பெரம்பூரில் விஜய்க்கு எதிராக அதிமுக கேண்டிடேட் போடாமல் பாமகவுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. இப்போ விஜய்க்கு வந்து ஒரு டம்மி வேட்பாளரை அதிமுக போடுதா அப்படிங்கிற சந்தேகங்கள் எழுப்புறாங்களே, இதில் லாஜிக் இருக்கா? இல்லை, ஆதவர்ஜின் அதில் லாபி பண்ணுறாரு. நீங்கள் எல்லா வேட்பாளர்களுமே ஒரு லாபியில் இருக்காங்க. ஏன்னா என்னை தூக்கி இங்கே போட்டாங்க, என்னை தூக்கி அங்கே போடுங்க, அவரை தூக்கி இங்கே போடுங்க, ஆப்போசிட்டை பேசுங்க, இதெல்லாம் நடக்குது. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், திமுக அதிமுக ஆவை எடுத்துருங்கய்யா. என்னாச்சு? 2 திமுக தான். எடப்பாடி நேரடியாக நேருடன் பேச முடியும், பேசிகிட்டு இருக்கார். நேரு எடப்பாடிட்டு பேசிகிட்டு இருக்கார். நேருவை எதிர்த்து ஏர்போர்ட் விஜய்னு ஒருத்தர், ஒரு வலிமையான கட்சி நடத்தக்கூடிய நபர் அங்கே நிற்கலையே. யாரை போட்டிருக்காங்க? சைக்கிள் சின்னமான வாசனுடைய வேட்பாளர் போட்டிருக்காங்க. நேரு வெற்றி பெற வேண்டும் என்று எடப்பாடியை விரும்புகிறார். காரணம், எடப்பாடி அதிமுகவுக்குள்ள திமுக லாபி பேசப்படுகிறது, வேலை செய்கிறது. வேலுமணி ரொம்ப நெருக்கமாக இருக்கார் நேருவோடு, சக்கரபாணியோடு. இப்படி எல்லா பக்கமே ஒருவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அரசியல் ஓடுது. இதையெல்லாம் இணைப்பவர்கள் யார்? தொழிலதிபர்கள். திருக்குமரன், இந்த கட்டட கான்ட்ராக்டர், சாராய SNJ ஜெயமுருகன். அப்போ இவர்கள் சொன்னால் கேட்டுதான் ஆகணும். 100 கோடி தேர்தல் நிதி கொடுக்குறாருன்னா அப்புறம் அவர் கோட்டா செலவு இருக்கும்னா ஏன் ஆளு நான் பார்த்து அவருக்கு சீட்டு கொடுங்கண்ணா, விசுவாசமாக இருப்பார், நான் ஜெயிக்க வச்சுறேண்ணே, நான் அவருக்கு 10 கோடி செலவு பண்ணிடுறேண்ணே. திருக்குமரன் சொல்கிற ஆள், SNJ ஜெயமுருகன் சொல்கிற ஆள். அப்போது இது திமுக அதிமுக இரண்டுமே ஒரு தேர்தல் வியூகம் என்பது அவர்களுக்கு ஒரு ஆதாயத்தை ஊட்டி, லாபத்தை ஊட்டி தான் வேட்பாளர்கள் தீர்மானிக்கப்படுகிறார். சரிங்க. இன்னொரு பக்கம்
அரசியல் விமர்சகராக அறியப்பட்ட பொன்ராஜ் அப்துல் கலாமுடைய உதவியாளராக அறிவியல் ஆலோசகராக இருந்தவர். இவர் வந்து ஒரு பெண்களை பற்றி இழிவாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களே டிஜிபி ஆஃபீஸில் போய் புகார் கொடுத்துருக்கிறாரு. அன்புமணி வந்து அவரை உடனே கைது செய்யணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. முதல்ல என்ன பேசினார், அவர் பேசியது தவறாக பார்க்கப்படுது, அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லும்போது அந்த கருத்தில் உதயா இருக்கும்போது அவர் முதல்ல என்ன பேசினார், அவர் பேசியதுக்கு இந்த கம்ப்ளைண்ட் இதெல்லாம் என்ன விஷயம் நடக்குது? திரிஷா சங்கீதா விஷயத்துல சில பெண்கள் அவருக்கு நாங்கள் மனைவியாக இருக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த சொல்லுகிற பெண்கள்லாம் வேறொருவருடைய மனைவி, வேறொருவருடைய மனைவி, சகோதரி, மகள்லாம் அப்புறம் தூக்கி போடுங்க. வேறு ஒருவருடைய மனைவி விஜய்க்கு மனைவியாக இருப்பதாக சொல்லப்படுகிற செய்தி இது உண்மையாகவே அப்படி யாரும் சொல்லலை. ஆதவ் அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமனில் சில பேரை விளைவீசி சொல்ல வைக்கப்படுகிறார்கள் என்பதுதான் செய்தி. இதே அந்த பெண் அப்படி சொல்லியிருந்தால் அவ கண்டிப்பாக ஒரு குடும்ப குத்துவிளக்காக இருக்க முடியாது, அவள் ஒரு விபச்சாரியாகத்தான் இருக்க முடியும். இதை சொன்ன பொன்ராஜ் நீங்கள் எப்படி தவறான நபராக இருப்பார்? ஒரு பெண் ஒருவருடைய மனைவி விஜய்க்கு நான் முந்தி விரிக்கிறேன், அவரோடு படுக்கையை பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால் அவதான் குடும்பத்துக்கு வழிகாட்டி. இல்ல அவங்க அந்த கேள்வி கேட்கும்போது சும்மா சொல்றாங்க, எங்க அண்ணனுக்கு அண்ணனாகவும் இருப்போம் மனைவியாக இருப்போம் அப்படிங்கிறது. அது திரிஷாவை பத்தி விஷயம் வரும்போது எங்க அண்ணனை இப்படி இழிவுபடுத்தாதீங்க, எங்க அண்ணனுக்கு எவ்வளவு பேர் இந்த மாதிரி வருவதற்கு தயாராக இருக்கிறாங்க, அவர் வந்து இப்படி இழிவுபடுத்தாதீங்கிற நோக்கத்துல தான் சொல்றாங்க. அதுக்கு விபச்சாரின்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? இல்ல எனக்கு தெரியல, உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு தெரியல. உங்க மனைவியோ என் மனைவியோ விஜய்க்கு மனைவியாக இருப்பதாக ஒத்துக்கொண்டால் நீங்க ஏத்துக்குவீங்களா? நான் ஏத்துக்கோனா? முடியாது. அப்ப சைலண்ட் ஆகுறீங்க, கட் பண்ணாம போடுங்கப்பா. ஏங்க சைலண்ட் ஆகுறீங்க? ஏன் சைலண்ட் ஆகுறீங்க? அடுத்தவனுக்கு வந்தா அதுக்கு பேரு தக்காளி சட்னி. இருக்க சார், விஜயோடு படுக்கிறதுக்கு அந்த பெண் தயார்னு சொல்றான். இதுதான் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரமா? சொல்லுங்க. என்னுடைய தாயோ என்னுடைய மனைவியோ உங்களுடைய தாயோ மனைவியோ சொல்லியிருந்தா அவள் ஒழுக்கம் கெட்டவளாகத்தான் பார்க்கப்படுவாள் சமூகத்தில். மனைவி என்பது என்ன ஒரு இரவல முடிகிற விஷயமா? அது சப்சாலே சொல்லாதீங்க, சினிமாக்கார மாதிரி பேசக்கூடாது. ஒருவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைப்பது என்பது அந்த குடும்பத்தில் இருக்கிற 5000 பேர் கூடுறான். எவ்வளவு பேர் கூடுறான்? ஒருவனுக்கு மனைவியாக்குவதற்கு எவ்வளவு பேர் கூடுறான்? 5000 பேர் சாட்சி. எவ்வளவு பேரு? 5000 பேர் சாட்சி. எதுக்கு? இவள் தான் கணவன், இவள் தான் மனைவி. தெருவில் போகும்போது நான் விஜய் பனையூருக்கு போயிட்டு கொஞ்சம் வந்துடுறேன்னு சொன்னா அவளுக்கு பேர் மனைவியா? விபச்சாரி, 100% விபச்சாரி. தமிழ்நாடு என்பது 16 முழம் சேலையை கண்டுபிடிச்சிருக்கா தமிழன். எவ்வளவு? உலகத்திலே எந்த இடத்துக்கு இப்படியான ஒரு அடையாளமே இல்லை. 16 முழம். எதுக்கு? பெண்களை, அவளுடைய கற்பை, மானத்தை பாதுகாப்பதற்கு தமிழ 16 முழ சேலை இழுத்துட்டு போங்க. எவ்வளவு நீளமா இருக்குன்னு பாருங்க. இப்போ இது போன்ற விபச்சாரிகள் நான் விஜய்க்கு பொண்டாட்டியா இருக்கேன்னு சொன்னான்னா நான் கேட்குறேன், அடுத்த அரசியல்வாதிகளுடைய மனைவியாக இருக்கக்கூடியவர்கள், அதிகாரிகளுடைய மனைவியாக இருப்பவர்கள் இப்படி யாராவது சொல்லுவார்களா? சொல்ல மாட்டாங்க. பொன்ராஜ் சொன்னது 100% சரியானதுதான். பெண்கள் என்பவர்கள் அந்த குடும்பத்தினுடைய அடையாளம், அந்த குடும்பத்தினுடைய வழியாக வந்த அடையாளம். அவள் அந்த தன்னுடைய வாரிசுகளை, அந்த குடும்பத்தினுடைய அடையாளத்தை காப்பாற்றுகிறவள் தான் பெண். அந்த குடும்பத்தினுடைய கருவை சுமப்பவள் தான் பெண்ணு. நான் விஜய்கிட்ட போயிட்டு வர்றேன் அப்படின்னா அவ விபச்சாரி தான். 100 தடவை விபச்சாரி. வழக்க என் மேல போடியா, நான் வர கோர்ட்டுக்கு. எந்த பெண் நீதிபதிக்கு மனைவி இருக்கிறார்? வழக்கறி சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு மனைவி இருக்கிறார். யாருடைய மனைவியாவது நான் விஜய்க்கு மனைவியா இருக்கிறேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய குற்றம். இனத்தினுடைய இழிவு காரி துப்புவான், தமிழனை உமிழ்ந்து துப்புவான். அவங்க பொண்டாட்டியில விஜய்க்கு பொண்டாட்டியான்னு கேட்பான். திரிஷா மீது எத்தனை சர்ச்சைகள், அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போகல. இவர்களெல்லாம் பொது சமூகத்தில் தலைமை தாங்குவதற்கு கேரளாக்குள்ள போய் பாருங்க, கேரளாவுக்குள்ள போய் பாருங்க சார். தலைமை தாங்கிட முடியுமா? திரிஷா, நயன்தாரா எல்லா கழிவாடுகளும் தமிழ்நாடு தான் அரசியல் களம். ஜெயலலிதாவே ஒரு கழிவாடு தான். ஜெயலலிதாவுடைய அந்த புறத்தை தோண்டி எடுத்தா அவ்வளவு அசிங்கம் கிடக்குது. இது தமிழனுக்கான தகுதி அல்ல. தமிழன் கற்புக்காக வாழ்நாள் முழுக்க சிறை எத்தனை வழக்கு இருக்கு தெரியுமா?
தன்னுடைய மனைவி ஒழுக்கம் கெட்டவள் என்ற காரணத்தை கண்டுபிடிச்சிட்டான்னா அவளை என்ன பண்ணுறான், கொலையே பண்ணிடுறான். அதை நான் ஆதரிக்கல. இருந்தாலும் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கற்பு மானம் என்பது உயிரை விட மேலானது. ஏன்னா யாரோ ஒருவனுடைய கருவை தன்னுடைய மனைவி சுமக்கிறாள் என்று எடுத்துக்கொண்டா அவனை விட உணர்ச்சி வசப்படுறவன் உலகத்திலே ஒன்றும் இல்லை. ஆக பொன்ராஜ் சொன்னது 100% சரியானது. இதோடு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். யாரும் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினால் இந்த சமூகம் ஒரு நாடாந்திர சமூகமாக அடையாளப்படுத்தப்படும் வருங்காலத்தில். சரிங்க. நிகழ்ச்சியில் பங்கிட்டு கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.